அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 21, 2026. இன்றைய செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். தமிழகத்தில் 1,50,000 விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்ய இந்து முன்னணி திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தில் 45,000 கிலோமீட்டர் நீளமுள்ள மாவட்ட சாலைகளை இருவழிச் சாலைகளாக மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புதிய கார்கள் வழங்குவது தொடர்பான தேர்வுப் பணிகள் தொடங்கியுள்ளன. கடந்த ஆட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் ஊழல் தொடர்பான ஆதாரங்களை வெளியிடுவது குறித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. தேவநாதன் யாதவ் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முக்கியமான கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்றத்தில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை தொடர்பான விவாதங்கள் இன்று நடைபெறுகின்றன. தமிழக சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் மருத்துவ படிப்புக்கான விண்ணப்ப நடைமுறைகளில் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தங்கத்தின் விலை உயர்வு பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. தங்கத்தின் விலை ஒரே நாளில் 1,600 ரூபாய் உயர்ந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. விவசாயிகள் கடன் தள்ளுபடி கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை நகரில் நிலத்தடி நீர்மட்டம் 20 அடி ஆழத்திற்கு சரிந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மழைநீர் சேகரிப்பு திட்டங்களை முறையாக செயல்படுத்தாததால் நிலத்தடி நீர்மட்டத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு தொடர்பாக ஆய்வு நடத்தி அபராதம் விதிக்க குடிநீர் வாரியம் முடிவு செய்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக சிக்னல் பகுதியில் 13 கோடி ரூபாய் செலவில் நடைமேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரையிலான மேம்பால சாலை திட்டம் தொடர்பாக புதிய ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. மதுரை மற்றும் தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சிக்கும் முதலீட்டுக்கும் இடைவெளி இருப்பதாக தொழில்துறை தொடர்பான ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் அரசு ஊழியர்கள் மற்றும் கிராம உதவியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஐயங்கோட்டை மாணவிகள் குறுவட்ட விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்துள்ளனர். கோயம்புத்தூரில் ஆளில்லாத ரயில் தண்டவாளங்களை பயன்படுத்தி போதைப்பொருள் கடத்தல் நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோயம்புத்தூரில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அத்திக்கடவு திட்டம் தொடர்பாக பொதுமக்களுக்கு மீண்டும் ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் நொய்யல் நதியை மீட்க மாரத்தான் ஓட்டம் நடத்தப்பட்டுள்ளது. நொய்யல் நதிக்கரையை பசுமையாக மாற்றும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திருநெல்வேலியில் சிறுமிகள் தொடர்பான பாலியல் குற்ற வழக்கில் கடுமையான தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் ஆற்றில் குளித்து வாலிபரிடம் நகை பறித்ததாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருநெல்வேலியில் பேப்பர் மில்லில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பேப்பர் மில் தீ விபத்தில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. திண்டுக்கல்லில் கட்டிட அனுமதி விதிமீறல்கள் காரணமாக வரி ஏய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திண்டுக்கல்லில் பழுதான அரசு பேருந்து நடுரோட்டில் நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். திண்டுக்கல் பகுதியில் ஒற்றை யானை நடமாட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். புதுச்சேரிக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மற்றும் கடலூர் சாலையில் கனரக வாகனங்கள் செல்லும் நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் அரசூர் பகுதியில் மேம்பால பணிகளுக்கு 23 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. செஞ்சி அருகே 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கொற்றவை சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை விவேகத்துடன் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு துறைகளில் தனித்தனியாக சேகரிக்கப்படும் தரவுகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவை அரசு நிர்வாகத்தில் பயனுள்ளதாக பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 4 மாதங்களில் 10 கொலை வழக்குகளில் 22 பேருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. லடாக்கில் பணியில் இருந்த ராணுவ வீரர்களை அவமதித்ததாக கூறப்படும் பெண்ணுக்கு எதிராக கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. கருவில் குழந்தையின் பாலினத்தை கண்டறியும் குற்றங்களை காவல்துறை நேரடியாக விசாரிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசில் திமுக இடம்பெறுகிறதா என்ற அரசியல் விவாதம் மீண்டும் எழுந்துள்ளது. திருமலையில் வனவிலங்குகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க ரோபோ நாய்களை பயன்படுத்த தேவஸ்தான நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பை மேம்படுத்த புதிய கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா வங்கியில் குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல் பணம் எடுத்தால் கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சென்னை ஐஐடியில் மருத்துவ படிப்புகளை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை ஐஐடியின் கல்வித் திட்டங்களில் மருத்துவம் தொடர்பான புதிய முயற்சிகள் குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு குறித்து தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. கல்வி நிறுவனங்களில் மும்மொழிக் கொள்கை தொடர்பாக மாணவர்களுக்கு அழுத்தம் ஏற்படக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மும்மொழிக் கொள்கை தொடர்பான விவாதம் நாடு முழுவதும் தொடர்கிறது. நாட்டின் வளர்ச்சியில் தென் மாநிலங்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று மத்திய உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசு அதிகாரிகளின் லஞ்ச ஊழல் தொடர்பாக பல்வேறு மாநிலங்களில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் லஞ்சம் பெற்றதாக 800க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதி ஷசாத் தொடர்பான புதிய வீடியோ வெளியாகியுள்ளது.
இந்தியாவில் தனது அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இன்னும் இருப்பதாக ஷசாத் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானுக்கு சீனா மற்றும் துருக்கியில் இருந்து இராணுவ தளவாடங்கள் சென்றுள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பாகிஸ்தான் சென்றுள்ள இராணுவ தளவாடங்கள் தொடர்பாக சர்வதேச அளவில் கவனம் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் கல்வி மற்றும் தொழில்நுட்பத் துறையில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு அதிகரித்து வருகிறது. நாட்டின் பல்வேறு துறைகளில் தரவுகளை ஒருங்கிணைக்கும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அரசு நிர்வாகத்தில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் நடவடிக்கைகள் வேகமெடுத்துள்ளன. மாணவர்களின் கல்விச் சுமை தொடர்பான விவாதம் தேசிய அளவில் தொடர்கிறது. மத்திய அரசின் கொள்கைகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பி வருகின்றன. நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. வங்கி சேவைகளில் கட்டண மாற்றங்கள் தொடர்பாக வாடிக்கையாளர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அரசு சேவைகளை டிஜிட்டல் முறையில் வழங்கும் பணிகள் தொடர்ந்து விரிவுபடுத்தப்பட்டு வருகின்றன. உலக செய்திகள். பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் இந்தியர்கள் மற்றும் அமெரிக்கர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவதாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் சீன இராணுவ தளவாடங்கள் வந்திறங்கியுள்ளனவா என்ற விவாதம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கடன் சுமார் 3840 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் ஈரானுக்கு உதவும் நிறுவனங்களுக்கு கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு உதவும் நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க மத சுதந்திர ஆணையம் RSS அமைப்புக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. RSS தலைவர் மோகன் பாகவத்தின் அமெரிக்க பயணம் தொடர்பாக விவாதம் எழுந்துள்ளது. வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானின் இந்திய பயணத்திற்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா மற்றும் வங்கதேச உறவுகள் தொடர்பான அரசியல் விவாதங்கள் தொடர்ந்து வருகின்றன. உலகின் பல நாடுகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. சர்வதேச அளவில் பாதுகாப்பு மற்றும் இராணுவ தொழில்நுட்பங்கள் தொடர்பான செய்திகள் கவனம் பெற்றுள்ளன. பாகிஸ்தான் மற்றும் சீனா இடையிலான பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. அமெரிக்காவின் பொருளாதார நிலை சர்வதேச சந்தைகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. உலக நாடுகளுக்கு இடையிலான அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகள் தொடர்ந்து மாற்றமடைந்து வருகின்றன. சர்வதேச அளவில் இந்தியாவின் அரசியல் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் கவனிக்கப்பட்டு வருகின்றன. விளையாட்டு செய்திகள். உலக ஹாக்கி போட்டியில் இந்திய பெண்கள் அணி டிரா செய்துள்ளது. இந்திய பெண்கள் ஹாக்கி அணி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலக இளையோர் மல்யுத்த போட்டியில் தானு வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார். செஸ் போட்டியில் பிரக்யானந்தா 2வது இடத்தை பிடித்துள்ளார். இந்தியா மற்றும் கேப் வெர்டே அணிகள் நட்பு கால்பந்து போட்டியில் மோதுகின்றன. ஈஸ்ட் பெங்கால் அணி சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டியில் சாதனை படைத்துள்ளது. உலக பேட்மிண்டன் போட்டியில் PV சிந்து போராடி தோல்வியடைந்துள்ளார். சிந்து தொடர்பான உலக பேட்மிண்டன் போட்டி செய்திகள் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. லீட்ஸ் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி முன்னிலை பெற்றுள்ளது. மதுரை அணி திருப்பூர் அணியிடம் தோல்வியடைந்துள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியில் மாற்றங்கள் செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. குல்தீப் யாதவ் அணியில் இருந்து நீக்கப்படுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. வணிகம், தங்கம் மற்றும் பொது தகவல்கள். சென்னை சந்தையில் 22 காரட் தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது. சென்னையில் 22 காரட் தங்கம் ஒரு கிராம் 14,600 ரூபாயாக பதிவாகியுள்ளது. 18 காரட் தங்கம் ஒரு கிராம் 12,380 ரூபாயாக பதிவாகியுள்ளது. சென்னையில் வெள்ளி ஒரு கிராம் 260 ரூபாயாக பதிவாகியுள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை ஒரு லிட்டருக்கு 107 ரூபாய் 74 காசுகளாக பதிவாகியுள்ளது. சென்னையில் டீசல் விலை ஒரு லிட்டருக்கு 99 ரூபாய் 55 காசுகளாக பதிவாகியுள்ளது. முந்தைய வர்த்தக நாளில் பாம்பே பங்குச்சந்தை குறியீடு 77,155.62 என்ற நிலையில் முடிந்தது. முந்தைய வர்த்தக நாளில் தேசிய பங்குச்சந்தை குறியீடு 23,946.10 என்ற நிலையில் முடிந்தது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து வரும் செய்திகளுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் நாளை செய்திகளில் பார்க்கலாம்.